தமிழ்நாட்டில் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது. வெயில் அதிகரிப்பால் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போகும் என்று கூறப்பட்ட நிலையில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இதமான கால சூழ்நிலை நிலவுகிறது. நிலையில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். எனவே அனைத்து தலைமை ஆசிரியர்களும் பள்ளிகளில் தூய்மைப் பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பள்ளி செல்லக்கூடிய வயதுடைய அனைவரையும் பள்ளியில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நன்னெறி வகுப்புகளில் திருக்குறளை பொருளுடன் ஆசிரியர்கள் கற்பிக்கவும், கலை உள்ளிட்ட கல்விசாரா செயல்பாடுகளில் மாணவர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை இன்றுடன் நிறைவு பெறுகிறது. கடந்த வாரம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் மாணவர்கள் பொறியியல், கலை அறிவியல் உள்ளிட்ட கல்லூரிகளில் இணைந்து உயர்கல்வியை தொடர ஆர்வம் காட்டி வருகின்றனர். மாநிலத்தில் மொத்தம் 176 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வரும் நிலையில் நடப்பாண்டு மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. இதுவரை இளங்கலை படிப்புகளுக்கு 2,15,809 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் ஏற்கனவே அறிவித்தபடி அரசு கலை அறிவியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் www.tngasa.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என கல்லூரி கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. திறன்மிக்க நிதி மேலாண்மையால் தமிழ்நாட்டின் நிதி நிலைமையை சீர் செய்து வருவதாக சென்னை மாநகராட்சியின் பத்திரங்கள் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கூடிய நிகழ்வு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். சென்னை மாநகராட்சி சார்பில் நகர்ப்புற நிதி பத்திரங்களை தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடக்கூடிய நிகழ்ச்சி கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான 200 கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரங்களை பங்குச்சந்தையில் பட்டியலிடக்கூடிய நிகழ்வை மணி ஒலித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்திருக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொறுப்பான திறன்மிக்க நிதி மேலாண்மையால் தமிழ்நாட்டின் நிதிநிலையை சீர் செய்து வருவதாகவும், மாநகராட்சியின் பத்திரங்கள் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டதன் மூலமாக மழைநீர் வடிகால் உள்ளிட்ட இன்றியமையாத உட்கட்டமைப்பு பணிகளுக்கு நிதி திரட்டப்படும் என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்கள் சந்தித்த சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன், திருச்சி, கோவை, திருப்பூர் ஆகிய மாநகராட்சிகளிலும் நிதி பத்திரங்கள் மூலமாக நிதி திரட்ட உள்ளதாக கூறினார். இப்போ நம்ம 200 crores வந்து முனிசிபல் பாண்ட் இப்போ ரைஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் திருச்சி, கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் வந்து 100 crore ஈச், 50 crores அரௌண்ட் 100 crores ஈச் வந்து அவங்களும் பாண்ட் ரைஸ் பண்ண போறாங்க. மழைநீர் வடிகால் பணிகள் மட்டுமல்லாது மற்ற பணிகளுக்கும் இதன் மூலமாக நிதி பெறலாம் என்றும் குமரகுருபரன் கூறினார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றம் தடையை நீக்கியதும் திமுகவில் பாதி பேர் சிறைக்கு செல்வார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் 126 அடி உயர கம்பத்தில் அதிமுகவின் கொடியை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றி வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து மேடையில் பேசிய அவர் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என சூளுரைத்தார். தம்பி சொல்றாரு 1000 கோடி நீங்க உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கலாம். நாங்க நீங்க உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு தடையான பெற்றிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த தடையானை நீக்கப்பட்டு விட்டால் பலவேர் எங்க இருக்கணுமோ அங்க இருப்பீங்க. 2026 தேர்தலில் வருவாங்களா வரமாட்டாங்களோ தெரியாது. தனது குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்கவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமியை போல கட்சி அலுவலகத்தை பார்க்க போவதாக கூறிவிட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அமித்ஷா வீட்டிற்கு போகவில்லை என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிதி ஆயோக் கூட்டத்தை வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் செய்யும் சேட்டைகள் சினிமாவில் கூட கண்டிராத நகைச்சுவை காட்சிகள் எனவும், அதை தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களும் ரசித்துக் கொண்டுதான் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தை வைத்து அதிகம் ஸ்கோர் செய்வது யார் என ஒரே மாதிரியான நாக்பூர் ஸ்கிரிப்டை வைத்து விஜயும் பழனிசாமியும் மாறி மாறி வியாபாரம் செய்து வருவதாக விமர்சித்துள்ள RS பாரதி, பாஜகவுக்கு தான் தமிழ்நாட்டில் எத்தனை கிளை கழகங்கள் என வினவியுள்ளார். டெல்லியில் கட்சி அலுவலகத்தை பார்க்க போவதாக கூறிவிட்டு சாமி படத்தில் வரும் பெருமாள் பிச்சை கதாபாத்திரத்தை மிஞ்சும் அளவிற்கு கார்கள் மாறி மாறி சென்று அமித்ஷாவை சந்தித்த பழனிசாமி தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி ஒதுக்கீடு பற்றி நேரடியாக வலியுறுத்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட முதல்வர் மீது அவதூறு குப்பைகளை வீசி களங்கம் கற்பித்து விடலாம் என தப்பு கணக்கு போடுவதாகவும் தெரிவித்துள்ளார்.
தனது உறவினர்களுடைய வீட்டில் நடந்த ரெய்டுகளுக்கு பயந்து பாஜக கூட்டணியில் அதிமுகவை அடமானம் வைத்த பழனிசாமி, ரெய்டை பார்த்து எனக்கு பயமா என வீரவசனம் பேசுவதுதான் நடப்பாண்டின் மிகச்சிறந்த நகைச்சுவை என்று RS பாரதி விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. புகையிலை மற்றும் நிக்கோட்டினை சேர்த்து உருவாக்கப்படக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு தமிழ்நாட்டில் 2013ஆம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் 2006 படி விதிக்கப்படக்கூடிய இந்த தடை ஆண்டுதோறும் நீட்டிக்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த ஆண்டு புகையிலை பொருட்களை விற்பனைக்கான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் நீக்கியது. அதே சமயம் தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுவை ஏற்ற உச்சநீதிமன்றம் புகையிலை பொருட்களுக்கு விதித்த தடையை நீட்டித்து உத்தரவிட்டது. இந்நிலையில் குட்கா பொருட்களுக்கான தடை மேலும் ஓராண்டுக்கு, அதாவது 2026ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி புகையிலை மற்றும் நிக்கோட்டினை சேர்ந்து உருவாக்கப்படக்கூடிய குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட உணவுப் பொருட்களை தயாரிக்கவும், சேமித்து வைக்கவும், விநியோகிக்கவும், வாகனங்களில் எடுத்து சென்று விற்பனை செய்வதற்குமான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விதிமீறலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வரக்கூடிய 30ஆம் தேதி நேரில் அழைத்து பாராட்டுகிறார். இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டக்கூடிய அறிவிப்பில், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பொதுத் தேர்வுகளில் தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண்கள் பெற்றவர்களை விஜய் நேரில் அழைத்து பாராட்ட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக வரக்கூடிய 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாமல்லபுரத்தில் 4 பாயிண்ட் ஷெரட்டன் ஹோட்டலில் பாராட்டு விழா நடைபெற உள்ளதாக தாவேகா அறிவித்துள்ளது. இந்த பாராட்டு விழாவில் அரியலூர், ராணிப்பேட்டை, கடலூர், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், சிவகங்கை, செங்கல்பட்டு, சென்னை, திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர்கள் முன்னிலையில் சான்றிதழும் ஊக்கத்தொகையும் வழங்கி விஜய் கௌரவிக்க உள்ளதாகவும் தாவேகா தெரிவித்துள்ளது. திரவிளை அருகே வீட்டை ஜப்தி செய்ய வந்த அதிகாரிகள் சிறுவனை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றிய காட்சிகள்தான் இவை. கன்னியாகுமரி மாவட்டம் கலிங்கராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்ற தொழிலதிபர் 2022ஆம் ஆண்டு தனியார் நிதி நிறுவனத்தில் 1,70,00,000 ரூபாய் தொழில் கடன் பெற்றுள்ளார். அதற்கீடாக வீடு மற்றும் கடையின் ஆவணங்களை வங்கிக்கு கொடுத்துள்ளார். கடன் பெற்ற சில மாதங்களிலேயே முருகன் சாலை விபத்தில் உயிரிழந்ததை அடுத்து அவரது குடும்பத்தினர் கடனை முறையாக செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. கடன் தொகை வட்டியுடன் சேர்ந்து 2,75,00,000 ரூபாயாக அதிகரித்த சூழலில் ஆவணங்களுக்கு சொந்தமான இடங்களை ஜப்தி செய்ய நாகர்கோவில் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி பணியாளர்களின் எதிர்ப்பை மீறி கடைக்கு சீல் வைத்த அதிகாரிகள் வீட்டில் இருந்தவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். சிறுவன், பெண்கள் உள்ளிட்டோரை காவல்துறை பாதுகாப்புடன் நீதிமன்ற அதிகாரிகள் வெளியேற்றியது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை வியாசர்பாடியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் குடிசைகள் தீக்கிரையான காட்சிகள்தான் இவை. சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் உள்ள குடிசை வீட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ காற்றில் பரவி அடுத்தடுத்த வீடுகளுக்கும் மளமளவென பரவியதால் அங்குள்ள 20க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் முற்றிலுமாக எரிந்து நாசமாகின. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1.5 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதைத் தொடர்ந்து தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினர் நிவாரண உதவிகளை வழங்கினர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. காவலர்கள் தாக்கியதாக கூறப்படும் தாவேகா நிர்வாகி கங்காவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஓட்டப்பந்தய வீரர்களுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் தடுப்புச் சுவர் மீது ஓடிய சிறுத்தையால் திருப்பதி செல்லும் பக்தர்கள் பீதியடைந்தனர். தெலுங்கானாவைச் சேர்ந்த பக்தர்கள் சிலர் காரில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது மலைப்பாதையில் விநாயகர் கோவிலை அடுத்துள்ள வனப்பகுதியை ஒட்டி சிறுத்தை ஒன்று கண்ணில் பட்டது. இரையை எதிர்பார்த்து தடுப்புச் சுவரின் மீது சிறுத்தை அமர்ந்திருப்பதை பார்த்த பக்தர்கள் தங்களது காரை மெதுவாக இயக்கி செல்போன்களில் படம் பிடித்தனர். இதனால் அச்சமடைந்த சிறுத்தை தடுப்புச் சுவரின் மேலே லாவகமாக ஓடி இருட்டிற்குள் சென்று மறைந்தது.